எல்லாருக்கும் வணக்கம். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் சத்து மாவில் என்னென்னலாம் செஞ்சு சாப்பிட்லாம் நீங்கள் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்கிறேன். கர்ப்பமாக இருக்கிறவங்க என்னென்ன மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம். அப்புறம் 6 to 24 மாவு, இது 6 to 24 மாவு பாலூட்டும் தாய்மார்கள் 2 வயசில் வரையும் வீட்டில் இருப்பாங்க. அந்த தாய்மார்கள் எப்படி செஞ்சு சாப்பிட்லான்னு நான் சொல்கிறேன். ஏன்னா அது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வாழைக்காய் பஜ்ஜி போட போகிறோம். வாழைக்காய் பஜ்ஜியில் 2 கப்பு சத்து மாவு இப்போ சேர்க்க போகிறேன். 2 கப்பு சேர்த்தாச்சு. இப்போ அரிசி மாவு 1 கப்பு சேர்க்க போகிறேன். அரிசி மாவு சேர்த்தாச்சு. அப்புறம் உப்பு பாருங்கள், 2 சிட்டி கை போடுறேன். அப்புறம் வேணால் மஞ்சத்தூள் சேர்த்துக்காங்க. ஏன்னா கலருக்கு நான் கேசரி பொடி போடலை, மஞ்சத்தூள் சேர்த்துக்காங்க. மஞ்சத்தூள் தான் நல்லது உடம்புக்கு. இப்போ வாங்க எல்லாத்தையும் கலந்து இப்போ பக்கோடா போட்டு எடுக்கலாம். பக்கோடா இல்லை, பஜ்ஜி, வாழைக்காய் பஜ்ஜி சின்ன சின்னமாக நறுக்கி அங்கங்கே இப்போ போட்டு அழகாக பொரித்து எடுத்தாச்சு.